இந்த 9 அமைச்சர்கள் கூட பதவியேற்றிருக்கிறார்கள். புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், அருண்ராஜ், ராஜ்மோகன், பிரபு அவர்கள், கீர்த்தனா அவர்கள், செங்கோட்டையன். ஆமாம், இதில் ஒருத்தர் செங்கோட்டையன் சீனியர். பாண்டிச்சேரி ஆனந்த் ஆல்ரெடி அங்கே எம்எல்ஏ வந்து நடைமுறை ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் மலைக்கும் மடுவுக்கு இருக்கிற வேறுபாடு இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் அமைச்சர்கள் இன்னும் வந்து கூட்டணி சேர்ந்த பிறகு இன்னும் புதிய அமைச்சர்கள் வரப்போகிறார்கள். கூட்டணி சேர போகிறாங்களா? ஆமாம், கண்டிப்பாக கொடுத்தாகணும். கொடுக்காமல இருக்க முடியாது. காங்கிரஸுக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் கண்டிப்பாக அமைச்சரவையில் இடம் இருக்கும் என்று நம்புகிறேன். விடுதலை சிறுத்தைகள் வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பதவியேற்பு விழாக்கு தொல் திருமாவளவன் வரவில்லை, டெல்லி போயிட்டார். புரியுதுங்களா? தான் விரும்புகிற ஒரு அன்பு தம்பி அவருக்கு வந்து எத்தனையோ காரணங்கள் சொல்லி அவர் வந்து வாக்குறுதி ஆதரவு கொடுத்துருக்காரு. அவர் இருந்துக்கலாம், எதுக்காக போனார் தெரில. என்னுடைய யூகம் எதுக்கு போனோம்? இப்போ டெல்லியில் பார்லிமெண்ட் நடக்குதா? இல்லை. ராகுல் காந்தி அவர்கள் இங்கே இருக்காரு. அப்போது ஒரு வேளை அங்கே போய் ராஜினாமா செய்தால் எம்பி பதவியை விஜய் வந்து 2 தொகுதி வச்சிருக்காரு. அதில் ஏதாவது ஒரு தொகுதி திருமாவளவன் கொடுப்பது ராஜினாமா பண்ணிட்டு நிற்கணும்னு அவசியம் இல்லை. நின்று வெற்றி பெற்றதுக்கு பிறகு கூட ராஜினாமா பண்ணிக்கலாம். இல்லை, என்ன நிச்சய வெற்றி இல்லைங்க. நானே கேட்குறேன், இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஒரு 10 நாளில் மினிஸ்ட்ரி எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. துணை முதலமைச்சர் என்ற அந்தஸ்து வந்து திருமாவளவன் கிடைத்தால் எம்பியாக இருந்து கொண்டு எப்படி இருக்கும்? சரியா இருக்காது. ராஜினாமா செய்துவிட்டு துணை முதலமைச்சர் பதவி ஏற்கலாம். அதன் பிறகு 6 மாதத்தில் ஏதாவது ஒரு தொழில் நின்று ஜெயிக்கலாம். வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னென்னா, நீங்கள் அமைச்சர்களை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க? இந்த 9 அமைச்சர்களில் செங்கோட்டையனை தவிர அமைச்சர் சூஸ் பண்ணியிருக்க விதம், அந்த அமைச்சர்கள் லிஸ்ட்டுங்கிறது எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. நம்ம இதை சொல்லணேன். இப்போ நீ எந்த விஷயத்தையும் இப்போது வந்து புரட்டி போட்டுலாம் அடிக்க முடியாது. அவருக்கு பின்னாடிக்கிற கலரெல்லாம் போட்டு இவர் இப்படி அவர் அப்படிலாம், இன்க்ளூடிங் ஆதவ் அர்ஜுன். அந்த அமைச்சரவையில் அதிகப்படியான எதிர்ப்புகளையும் சில விமர்சனங்களையும் சந்திக்க போகிற ஆதவ் அர்ஜுன். காரணம், அவருக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை, பின்னணி பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் விஜய் சொன்ன வார்த்தையை அவர்கள் கடைப்பிடிக்கணும். என் பேரை கெடுக்காதீங்க, நான் இப்படி வாக்குறுதி கொடுத்துருக்கேன், ஆட்டம் போடலாம்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிப்பதற்கு விஜய் தயாராக இருக்கணும். புதிய அமைச்சர்கள் செயல்பட்ட ஒரு 3 மாதம் விடுவோமே, 3 மாதம் கழித்து பேசுவோம். கண்டிப்பாக விமர்சனம் நாம் பண்ணலன்னா யாரோ ஒருத்தர் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி வந்து இப்படி ஒரு கூலிங் பீரியட் கொடுக்கணும், அதனால் சட்டமாலாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் சோஷியல் மீடியாவில் உங்களுடைய செயல்கள் விமர்சனத்துக்கு உள்ளாகும். அது வந்து விஜய் வந்து ஏற்கணும்.